திருமறை நேரம் Bible Hour presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Satellite Bible School. வணக்க நேயர்களே, கிறிஸ்துவுடன் சகோதர சகோதரிகளே, அன்பு வேத மாணவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. தொடர்ந்து நாம் அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துவுக்கு எழுதின நிருபத்தை குறித்து தொடர்ந்து நாம் படித்துக் கொண்டு வருகிறோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைய நாளிலே 6வது பாடமாக எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படும்படிக்கு தேவனுடைய கிருபை பிரசன்னமாகி இருக்கிறது என்று பவுல் தீத்துவுக்கு எழுதுகிறார். இன்றைக்கு தேவனுடைய கிருபை எப்படிப்பட்டது நாம் படிக்கிறோம். எபேசியர் அதிகாரம் 2:8 கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்று அந்த வசனத்தில் நாம் படிக்கிறோம். இன்றைக்கு தேவனுடைய கிருபை எப்படிப்பட்டது, தேவனுடைய கிருபையை பெற்ற ஜனங்கள் எப்படி இருக்கிறார்கள், தேவனுடைய கிருபையை மறுதலிக்கிற மக்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதை குறித்து நாம் எப்படி லௌகீக இச்சைகளை வெறுத்து தேவனுடைய கிருபையாகிய ரட்சிப்பை எப்படி நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்து இன்றைய நாளிலே வேத வசன ஆதாரங்களோடு தெளிவாக இந்த நிகழ்ச்சியை நாம் படிக்க இருக்கிறோம். எனவே உங்களுக்கும் தேவனுடைய கிருபை பிரசன்னமாகி இருக்கிறது. எனவே அன்பு வேத மாணவர்களே, நீங்கள் தொடர்ந்து கேட்டு வருகிற இந்த ஆரோக்கியமான உபதேசம் இயேசு கிறிஸ்துவினிடம் உங்களை திருப்பும் ஒரு உபதேசமா இருக்கிறது. எனவே அன்பு வேத மாணவர்களே, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். இந்த நிகழ்ச்சியிலே சொல்லப்படுகிற ஆரோக்கியமான உபதேசங்களை கேட்டு மனம் திரும்புங்கள், ரட்சிக்கப்படுங்கள். இன்றைய நாளிலும் கூட நமது போதகர் டாக்டர் பீட்டர் சாலமோன் அவர்கள் நற்செய்தி அளிப்பார். வணக்கம். தேசிய வேதாகம கல்லூரி மாணவ கண்மணிகளே, தோழர்களே, அருமை பெற்றோரே, உலகளாவிய என் தமிழ் சொந்தங்களே, மீண்டுமாக இந்த ஆன்லைன் வகுப்புக்கு உங்களை வரவேற்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து ஒரு நோட்டு புத்தகத்தோடு கவனமாக சில நண்பர்களோடு குடும்பமாக நீங்கள் கூடி வந்து தேவனுடைய வசனத்தை படித்து காரியங்கள் இப்படி இருக்கிறதா, சத்தியம் இப்படி தான் சொல்லப்பட்டிருக்கிறதா, சபை என்பது இப்படி தானா, சபையில் இப்படிப்பட்ட போதகம் இருக்க வேண்டுமா, இந்த கேள்விகளோடு நீங்கள் உட்கார்ந்திருக்க வேண்டும் என்று நான் கேட்கிறேன். இந்த நாட்களில் தீத்துவுக்கு எழுதின பொதுவான நிருபத்தை நாம் படிக்கிறோம். அந்த வகையில் 2வது அதிகாரம் 11வது வசனம், இந்த வசனம் மிகவும் முக்கியமான ஒரு வசனம். வாசிக்கிறேன், கேளுங்கள். எப்படி எனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி, இவ்வளவுதான் அந்த வசனம். இந்த வசனத்துக்குள்ள நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், நீங்களும் நானும் அதில் இருக்கிறோம். எல்லா மனுஷருக்கும், இந்த இடத்துல எல்லா மனிதர்களையும் அது குறிக்கிறது. அடுத்தது, எல்லா மனிதருக்கும் ரட்சிப்பை தேவன் கொடுக்க விரும்புகிறார். பாவத்திலிருந்து, மரணத்திலிருந்து நமக்கு ரட்சிப்பை கொடுக்க விரும்புகிறார். பாவம் மரணத்திலிருந்து தேவன் நம்மை காப்பாற்ற விரும்புகிறார். ஆதாம் ஏவாள் எழுந்துவிட்ட அந்த ஜீவனை மீண்டுமாக நமக்கு தர விரும்புகிறார். ரட்சிப்பு என்பது பாவம் மரணம் இவைகளிலிருந்து கிடைக்கும் ஜெயம், வெற்றி, கடவுள் நம்மை கைதூக்கி விடும் ஆசீர்வாதமாக இருக்கிறது. எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவனுடைய கிருபையானது பிரசன்னமாயிருக்கிறது. இந்த பிரசன்னம் என்ற ஒரு வார்த்தை தமிழில் பேசினாலும் அது வடச்சொல். ஆங்கிலத்தில் அப்பியர்டு என்ற ஒரு வார்த்தை. அது பிறவி குருடன் ஒருவனை இது காலையா மாலையா என்று நீங்கள் கேட்டால் அவனால் சொல்ல முடியும். தோராயமாக காலையை அந்த உஷ்ணத்தினாலே அவன் கண்டுபிடித்து விடுவான். வெளிச்சம் என்று ஒன்று தெரியாதவன் கூட இது காலை என்று அவனால் சொல்லிவிட முடியும். காரணம், சூரிய ஒளி அவன் உடலின் மீது படும்போது அவனுக்கு தெரிகிறது இது காலை அல்லது மதியம் என்று தெரிகிறது. கிராமப்புறத்தில் ஏழை பகுதியைச் சேர்ந்த ஒரு மனிதன் தன் முதலாளியினிடத்தில் இப்படி பேசுகிறார். ஐயா, சாமி, எங்கள் வீட்டுக்கெல்லாம் நீங்கள் வரமாட்டீங்க, ஒரு வாய் தண்ணி கூட குடிக்க மாட்டீங்க அப்படின்னு சொன்னான். முதலாளி சொன்னார், அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும்,
எல்லாம் பகவான் நம் தலையில் இப்படி எழுதி வச்சிருக்காரு என்று சொன்னான். அந்த இடத்துல மறைமுகமாக ஒரு தீண்டாமை பேசப்பட்டதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இன்றைக்கும் கிராமப்புறங்களில் அந்த தீண்டாமை வெளிரங்கமாக இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஆனால் அங்கே ஒரு ஆசிரியர் இருந்தார். அவர் ஒரு புத்திசாலி. அவர் என்ன சொல்கிறாரு, அந்த ஏழை மனிதனை பார்த்து, இவர் வரலன்னா என்னப்பா, பகவான் சூரியனே உங்கள் வீட்டுக்குள்ளே வராரு, அது நீ பார்க்கலையா அப்படின்னு சொன்னார். இப்பொழுது அந்த ஏழை மனிதன் எப்படி எங்கள் வீட்டுக்குள்ளே வராருன்னு அவர் கேட்டார். இப்போ பாருங்கள், சூரியன் ஏறக்குறைய லட்சக்கணக்கான மைல் தூரத்தில் இருக்கிறது. ஆனால் உன்னுடைய வீடு குடிசை வீடு, ஓலையில் கூரை வேயப்பட்டிருக்கிறது. நீ வீட்டுக்குள்ளே பாரு, காலை 7 மணிக்கு அந்த ஓலை இடுக்கின் வழியாக, ஓட்டையின் வழியாக சூரியன் உள்ளே வருவதை நீ பார்த்துருப்பாயே என்று கேட்டார். ஆமாம் ஆமாம், எங்கள் வீட்டுக்குள்ளே வீடே பொத்தலாக இருக்கிறதுனால சூரிய ஒளி அப்படியே உள்ளே வருகிறது என்று அவன் சொன்னான். இந்த உதாரணத்தை நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா, அந்த ஏழையினுடைய வீட்டுக்குள்ளே லட்சக்கணக்கான மைல் தூரத்தில் இருக்கிற சூரிய ஒளி கீற்றாக உள்ளே வருவதை, கற்றையாக உள்ளே வருவதை நீங்களும் அனுபவிச்சிருப்பீங்க, நானும் அனுபவித்திருக்கிறேன். நம்ம எல்லாருக்குமே தெரியும், எங்கோ இருக்கும் ஒரு சூரியன் தன்னுடைய கிரணங்களை நம்முடைய வீடுகளுக்குள்ளே, இருளுக்குள்ளே, ஏழ்மைக்குள்ளே கற்றையாக, ஒளி கீற்றாக வருவதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வீடுகளில் தாயோ தகப்பனோ பொழுது விடிந்தவுடனே முதலாவது செய்வது சன்னலை திறப்பது, வெளிச்சம் வரட்டும் என்று சொல்கிறார்கள். இன்றைக்கி நம்முடைய நாட்டில் கிழக்கு பார்த்த வீடு, கிழக்கு பார்த்த வாசல் என்று சொல்வதுக்கு ஒரு வழக்கம் இருக்கிறது, ஒரு காரணமும் இருக்கிறது. இந்த கிழக்கு பார்த்த வாசல் என்பதற்கு ஒரே ஒரு பொருள், சூரிய ஒளி வீட்டுக்குள் வர வேண்டும், வெளிச்சம் வர வேண்டும். என் அன்பு தோழர்களே, நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையிலையும் சூரிய ஒளி வருவது போல நம்முடைய இருதயத்துக்குள்ள தேவன் தமது ஒளியை, கிருபையை அனுப்ப விரும்புகிறார். எல்லா மனுஷரும் ரட்சிப்பு அடையத்தக்கதாக தேவனுடைய கிருபையானது பிரசன்னமாயிருக்கிறது என்று சொல்லுகிறார். இந்த பிரசன்னம் என்ற அந்த சொல்லைத்தான் அப்பியர், அது வெளிப்பட்டது என்று பொருளாகிறது. அன்பு தோழர்களே, நம்முடைய வீடு பொத்தலான அந்த ஓலை கொட்டைகளுக்குள்ள சூரிய ஒளி வருவது போல நாம் எவ்வளோ தாழ்மையாக இருந்தாலும், எவ்வளோ பாவத்தில் இருந்தாலும், எவ்வளோ கொடுமையில் இருந்தாலும், நாம் எவ்வளோ கத்தரை விட்டு பிரிந்திருந்தாலும், சமுதாயத்தால் கைவிடப்பட்டிருந்தாலும், வாழ்நாள் முழுவதும் சமுதாயத்தால் குற்றவாளி, இவன் ஜெயிலில் இருக்க வேண்டியவன் என்று சொன்னாலும் கூட அவனை கடவுள் ரட்சிக்க விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். இந்த ஒரு வசனத்தில் எல்லா மனுஷரும் ரட்சிப்படையத்தக்கதாக, இந்த வார்த்தை உங்கள் இருதயத்தில் மின்ன வேண்டும், ஜொலிக்க வேண்டும், உங்களை அதிர்ச்சிக்குள்ளாக மாற்ற வேண்டும். கடவுளுக்கு எனக்கு ஒரு தொடர்பு இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கடவுள் உங்களை தொட்டு பார்க்க விரும்புகிறார் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். சின்ன பிள்ளைகள் விளையாடும் போது வீட்டுக்குள் விழும் சூரிய ஒளி கற்றை தங்கள் கைகளில் பிடித்து பார்ப்பார்கள், தரையிலே அதை வட்டமிட்டு பார்ப்பார்கள். உன்னுடைய ஆத்துமாவுக்குள்ள தேவ கிருபையானது விழத்தக்கதாக, ஒளி பாய்ச்சப்படத்தக்கதாக நாம் விரும்ப வேண்டும். யோவான் எழுதிய சுவிசேஷம் 1வது அதிகாரம் 9. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. கவனிச்சிங்களா? இயேசு கிறிஸ்துவை வேதாகமும் ஒளி என்று அழைக்கிறது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், அவர் வார்த்தையாக இருந்தார். அந்த வார்த்தை மாம்சமாகி மனிதர்களுக்குள் வந்த பொழுது எல்லா மனிதரையும்
ஒளிர்விட செய்கிற, ஒளி பாய்ச்சக்கூடிய ஒருவராக அவர் வந்தார். யோவான் 1 அதிகாரம் 4வது வசனம். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாயிருந்தது. எல்லா மனிதனுக்கும் கிறிஸ்து ஒளியாக இருக்கிறார். அந்த ஒளி அவனுடைய வாழ்வாக மாறுகிறது. யோவான் 1:9. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. இந்த வசனத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது, எந்த மனிதனையும் ஆண்டவர் என்னை கைவிடவில்லை, உன்னையும் கைவிடவில்லை, இந்த நற்செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க எவனையும் ஆண்டவர் கைவிடவில்லை. God likes you. He want to give you shine and light on you, which is the life to you. அவர் பாய்ச்சும் ஒளி வாழ்வாக உனக்கு மாறுகிறது. எந்த மனிதனையும் பிரகாசிக்கிற ஒளியாக அவர் இருக்கிறார். யோவான் எழுதிய சுவிசேஷம் 1வது அதிகாரம் 14வது வசனம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. இந்த ஒளி சூரிய ஒளி அல்ல, நட்சத்திரத்தின் ஒளி அல்ல, சந்திரனின் ஒளி அல்ல, மனிதன் ஏற்றுகிற ஒரு தீபம் அல்ல, வெளிச்சம் அல்ல. தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற, தேவனுடைய முகத்திலிருந்து புறப்படுகிற கிருபையும் சத்தியமே அது ஒளியாக இருக்கிறதா. கிரேஸ் அண்ட் ட்ரூத் ஆர் த ட்ரூ ஹெவன்லி ஸ்பிரிச்சுவல் லைட். என் அன்பு சகோதரர்களே, ஆவியின் ஒளியாக தேவனுடைய முகத்தில் காணப்படும் கிருபையும் சத்தியத்தையும் அது கொண்டிருக்கிறது. எந்த மனுஷரையும் அது பிரகாசிக்கிறது. ஒருவனும் கைவிடப்படவில்லை. எவ்வளவு ஆச்சரியமான ஒரு தகவல் இது. 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 15வது வசனம். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்திலே வந்தார் என்கிற வார்த்தை 1 உண்மையும், 2 எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்களில் பிரதான பாவி நான். அதாவது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பாவிகளை ரட்சிக்க வந்தார். உலகத்தில் எந்த அவதாரமும், எந்த ஒரு மதத்தின் கடவுளும் பாவிகளை ரட்சிக்க மனிதனாக பிறக்கவில்லை. பாவிகளின் தோழனாக அவர் வந்தார், மீட்பராக வந்தார், இரட்சகராக வந்தார். அன்பு சகோதரர்களே, பாவிகளை ரட்சிக்க வந்தவர் சத்தியத்துக்குரியவர். அந்த காலத்தில் ரோம பேரரசனுக்கு முன்பாக மண்டியிட்டு வணங்கி தலைகளை தாழ்த்தி அவன் காலில் முத்தம் செய்வது போல தரையில் முத்தமிட வேண்டும். அதற்கு பிறகுதான் அந்த ராஜாவிடத்தில் ஏதாவது ஒரு வார்த்தை பேசலாம். அந்த இடத்த worthy of all manner, எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது என்று அந்த தகவலை, அந்த நிகழ்ச்சியை சொல்வார்கள். அதாவது அரசனை வணங்கி வாய் திறப்பது. அதுபோல இந்த வசனத்தை எழுதின அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், பாவியே, பாவியாகிய மனிதனே, ரட்சிப்புக்கு தூரமாக இருக்கிறவனே, மரணத்தில் வாசமாக இருக்கிறவனே, உனக்கு முன்பாக நான் முழங்காற்படியிட்டு ராஜாவுக்கு முன்பாக அறிக்கையிடுவது போல பாவிகளை ரட்சிக்க இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார் என்ற தகவலை நான் உனக்கு சொல்கிறேன் என்று சொல்கிறார். வேத மாணவர்கள் இந்த ருசியான பகுதியை, பவுலப்போஸ்தலருடைய உதட்டின் வார்த்தையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு சிறப்பான ஒரு கருத்தை ஒரு மனிதன் காலடியில் விழுந்து சொல்லுகிறார். பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து இவ்வுலகத்திற்கு வந்தார். உங்களுடைய தலையில் ஒரு நமைச்சல், ஒரு குடைச்சல் இருக்கும். தேவனுடைய நாமத்துக்கும் கிறிஸ்துவுக்கும் விரோதமாக கொலைகளை செய்து, அநியாயங்களை செய்து, சித்திரவதை செய்த இந்த மனிதன் இதை சொல்லலாமா? இந்த மனிதன் அதை சொல்லலாமா? ஏனென்றால் பாவியிலும் பெரும்பாவியாயிற்றவன் என்று நீங்கள் யோசிக்கலாம். அது உண்மைதான். அதனால்தான்
1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 15வது வசனத்தில் பாவிகளை ரட்சிக்க வந்தார் என்று சொல்லிவிட்டு கடைசி வரி பாருங்கள், அவர்களில் பிரதான பாவி நான் என்று சொல்லுகிறார். ஐ ஆம் த சீஃப் சின்னர் என்று சொல்லுகிறார். அவருடைய உள்ளுக்குள்ள மனது நினைத்து பார்க்கிறது, நாம் எப்பேற்பட்ட ஒரு பாவியாக இருந்தோம். இந்த உலகத்தில் கொலைகாரனாகவோ வேசிக்கல்லனாகவோ திருடனாகவோ இருக்கலாம், ஆனால் தேவனுக்கு முன்பாகவே மகா பெரிய குற்றவாளியாக இருந்திருக்கிறார். தேவன் நீதியை அறியாமல் போனார், அவருடைய சத்தியத்தை அறியாமல் போனார், அவருடைய நீதிமான்கள் பரிசுத்தவான்களை கொலை செய்கிறவராக மாறினார். இதையெல்லாம் அவர் அறியாமல் செய்தார். அதையும் குறிப்பிடுகிறார். பாருங்கள், 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 13வது வசனம். முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாயிருந்தேன். அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே அப்படி செய்தபடினால் இரக்கம் பெற்றேன். தன்னுடைய இக்னரன்ஸை, தன்னுடைய குற்றத்தை அவர் ஒப்புக்கொள்வதை நம்ம இங்கே பார்க்கிறோம். அறியாமல் நான் செய்து விட்டேன் என்று சொல்லுகிறார். அன்பு தோழர்களே, மாணவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கூட மலைமலையாக பாவத்தை சேர்த்து கொள்கிறோம். வேசித்தனம், உபச்சாரம், திருடு, களவு, பொய் சகலவற்றையும் நாம் சேர்த்து கொள்கிறோம். நிம்மதி இல்லை. என்னைக்காவது ஒரு நாள் உயிர் விட்டுவிட வேண்டும் என்ற நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்காக இயேசு வந்தார். அறியாமல் நீ செய்த பாவத்தை அவர் மன்னிக்க விருப்பமுள்ளவராக இருக்கிறார். ஒரு சிறு பாவத்தை கூட நீதிமன்றம் தண்டித்து விடும். செய்யாத பாவத்துக்கு கூட உங்களை சிறைச்சாலையில் போட்டுவிடும். ஆனால் இயேசு கிறிஸ்து எந்த மனிதனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளியாக வந்தார். தேவனுடைய முகத்தில் உள்ள கிருபையையும் சத்தியத்தையும் ஒன்றாக உங்கள் மீது பாய்ச்சக்கூடியவராக வந்தார். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். எங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் நீதிமானுக்கு விதிக்கப்படாமல் அக்கிரமக்காரருக்கும் அடங்காதவர்களுக்கும் பக்தி இல்லாதவர்களுக்கும் பாவிகளுக்கும் அசுத்தரருக்கும் சீர்கெட்டவர்களுக்கும் தாய் தகப்பன்மாரை அடிக்கிறவர்களுக்கும் கொலைபாதகருக்கும் வேசிக்கல்லருக்கும் ஆண் புணர்ச்சிக்காரருக்கும் மனுஷரை திருடுகிறவர்களுக்கும் பொய்யருக்கும் பொய்யானை இடுகிறவர்களுக்கும் விரோதமாக பாவம் மரணம் இருக்கிறது. நரகத்துக்குரிய மக்களாக நாம் இருந்தோம். இப்படிப்பட்ட மக்களுக்கு பல லட்சம் மைல் தூரத்தில் உள்ள ஒரு சூரிய ஒளி அந்த ஏழை வீட்டுக்குள்ளே அவனுடைய கூரை வழியாக அந்த கீற்றுக்குள்ளே நுழைந்து அந்த வீட்டின் தரையிலே வந்து ஒளி படருவது போல, எந்தவித கட்டுப்பாடு இல்லாமல் எந்த இருளையும் பீய்த்து கொண்டு உள்ளே நுழைவது போல உன் இருதயத்துக்குள்ள இந்த சுவிசேஷம், பாவிகளை ரட்சிக்க இயேசு உனக்காக வந்தார் என்ற இந்த ஒளி இன்றைக்கு பாய்ச்சப்படுகிறது. அந்த ஒளி உங்கள் இருதயத்திலே பிரகாசிக்கிறது. என் அன்பு தோழர்களே, எல்லா மனுஷரையும் ரட்சிக்கப்படத்தக்கதாக தேவனுடைய கிருபையானது பிரசன்னமாயிருக்கிறது என்று தீத்துவுக்கு பவுல் சொல்லுகிறார். அப்படியானால் அக்கால மக்கள் என்ன நினைச்சாங்க? தேவனுடைய கிருபை யூதர்களுக்கு மட்டும்தான். ஏனென்றால் யூதர்கள் மட்டும்தான் தேவனுடைய மக்கள், மேல் ஜாதிக்காரர்கள் என்ற எண்ணம் அக்காலத்தில் இருந்த மக்களுக்கு இருந்தது. Christ came to save only the people, the Jews என்று நினைச்சாங்க. அது உண்மை இல்லை. He came to save all people. அதனால தான் யோவான் 3:16 படிக்கிறோம், தேவன் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் ரட்சிக்கப்படத்தக்கதாக அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார். For God so loved the world and he gave his only begotten son, and whosoever believeth on him should not perish but have everlasting life. அன்பு தோழர்களே, அன்பு மாணவர்களே, இந்த காலையில் நீங்கள் தரையிலிருந்து எம்பி குதிக்கத்தக்கதாக, உங்கள் மனம் துள்ளத்தக்கதாக,
புதிய உயிர் உங்களுக்குள் பாய்ச்சப்பட்டதாக. தேவ சமூகத்திலிருந்து எனக்கு ரட்சிப்பு உண்டாயிருக்கிறது, அது அவருடைய கிருபை என்று நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். நாம் நல்லவர்களாய், யோகிதை உள்ளவர்களாய், சகல சம்பத்து உடையவர்களாய், வெள்ளையாய் அல்லது கருப்பாய், ஏதோ ஒரு முக்கியமான இந்த உலகத்தில் நாம் விசேஷமானவர்களாய் இருந்ததுனால தேவன் நம்மை ரட்சிக்கலை. நாம் பாவிகளாய் இருந்ததுனால, நாம் பாவிகள் என்று ஒப்புக்கொள்கிறதுனால அவர் நம்மை ரட்சிக்கிறார். பாவிகளை ரட்சிக்க இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். இந்த மாதிரி ஒரு வசனத்தை, ஒரு வார்த்தையை உலகத்தில் எந்த ஒரு புத்தகத்திலும் நீங்கள் படிக்க முடியாது. எந்த ஒரு மதமும் இதை போதிக்கலை. என் அன்பு தோழர்களே, இந்த புத்தகம் இன்னும் கூடுதலாக ஒன்று சொல்லுது. தேவன் மனுஷனை உண்டாக்கும் போது அவர் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்கினார். ஆதியாகமம் 2:7 படிக்கிறோம். அவர் தமது ஆவியை அவன் நாசில ஊதினார், அப்பொழுது அவன் ஜீவ ஆத்மாவானான். அன்பு தோழர்களே, தேவன் நம்மை தமது சாயலும் அவருடைய ரூபத்திலும் உண்டாக்கினார். இப்படிப்பட்ட வரலாற்றை பைபிள் நமக்கு போதிக்கிறது. அதனால்தான் நான் கிறிஸ்தவனாக இருக்கிறேன். நீங்களும் கிறிஸ்துக்குள் வர வேண்டும். நீங்களும் கிறிஸ்தவராக இருக்க வேண்டும். நீங்கள் கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று நான் உங்களிடத்தில் ஒரு முழக்கத்தை ஏற்படுத்துகிறேன். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 6வது வசனம். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களில் பிரகாசித்தார். எப்படி சூரிய ஒளி அந்த ஏழை வீட்டில் அந்த கூரையினுடைய இடுக்கு வழியாக ஒரு கீற்றாக தரையில் வந்து பாய்ந்ததோ, அவ்விதமாக தேவனுடைய ஒளி கிருபையாக நம்முடைய இருதயங்களில் பாய்ச்சப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய முழு அதிகாரமும் அவர் முகத்தில் உள்ள ஒளியாக, அவருடைய ஆட்சியாக, அவருடைய வல்லமையாக, அவர் நம்மை ரட்சிக்கும் ஆதாரமாக இருக்கிறது. It shines in your heart. அது உன் இருதயத்திலே பிரகாசிக்கிறது. அது பிரகாசிக்கும் போது இருள் விலகி ஓடி விடுகிறது, பாவம் விலகி ஓடி விடுகிறது. இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களில் பிரகாசித்தார். ஒவ்வொரு கிறிஸ்தவரும் தேவ கிருபையாகிய ஒளியை இருதயத்தில் பிரகாசிக்க கொண்டிருக்கிற மக்கள். Every Christian shines God's grace in their heart. This is what Christianity. கிறிஸ்தவம் என்பது இதுதான். கிறிஸ்தவம் என்பது ஒரு மனிதனுடைய தலையில் 2 கொம்பு, அது இல்லைங்க. ஒரு மனிதனுடைய இருதயத்தில் பாவ இருள் நீங்கி வெளிச்சம் உண்டாயிருக்கிறது. என்னுடைய இருதயம் பிரகாசிக்கிறது. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். என் இருதயத்தில் தேவன் வாசமாக இருக்கிறார். நான் தேவனை தரிசிக்கிறவராக இருக்கிறேன். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 1வது அதிகாரம், புதிய ஏற்பாட்டில் 78வது பக்கம் 77வது வசனம். நமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்துக்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்தவும் அவருக்கு முன்னாக நடந்து போவாய். அந்தகாரத்திலும், கவனிங்க, மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரத்தக்கதாகவும் நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்திக்கிறது என்றான். அன்பு சகோதரர்களே, மக்கள் முழுமையான சூரிய ஒளி காலை 5:30 மணிக்கு மேலே ஏறி வருவதை பார்ப்பதற்கு மிகவும் ஆசைப்படுகிறார்கள். அதற்காக இந்தியாவில் அந்த கன்னியாகுமரிக்கு வருகிறார்கள். அங்கே இந்திய கடல், அரபிக்கடல் சேருகிற ஒரு முனை இருக்கிறது. நாம் அங்கே நின்றால் காலை ஒரு 4 மணி 4:30 மணி அளவில் இருந்தால் லேசான ஒளி
அந்த கடல் பின்னால அந்த புறத்தில் ஒளி முதலாவது வரும். அந்த ஒளி அப்படியே வரும்போது 5:30 5:45 வரும்போது ஒரு சிவப்பு பிழம்பாக மேலே ஏறுவதை பார்ப்பாங்க. அதை பார்ப்பதற்காக ஆயிரமான மக்கள் பல ஆயிரம் மைல்கள் கடந்து வந்து கண்டு ரசிக்கிறத நான் பார்த்துருக்கிறேன். என் அன்பு தோழனே, உன்னுடைய இருதயத்தில் தேவன் தமது ஒளியை அவ்விதமாக பாய்ச்ச விரும்புகிறார். நம்ம எங்கே உட்கார்ந்துருக்கிறோம்? சமயத்தில் நமக்கு தெரிஞ்ச ஒரு பெரியவர் ஒரு கோயில் வாசல் அண்டை அந்த 10 பிச்சைக்காரர்களோடு அவரும் உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தா நமக்கு மனசு எப்படி இருக்கும்? அவரை பார்த்தா நம்ம என்ன நினைப்போம்? இவருக்கா இந்த நிலை? இவர் ஒரு ஜமீன்தார் மாதிரி இருந்த ஆளாச்சு. எத்தனை பேருக்கு நன்மை செய்தார், எத்தனை வீடுகளை கொடுத்தார், எத்தனை நிலங்களை கொடுத்தார், இவருக்கா இந்த நிலை என்று நாம் எண்ணுவோம் இல்லையா? கடவுள் அவ்விதமாக உன்னை என்னை பார்த்து பரிதாபப்படுகிறார். நாம் பாவத்தில் உட்கார்ந்திருக்கிறோம், மரண வாசலில் உட்கார்ந்திருக்கிறோம். இன்னைக்கோ நாளைக்கோ நம்முடைய உயிர் பறிக்கப்பட போகிறது என்ற நிலையிலே படுக்கையிலே கிடக்கிறோம். அப்படிப்பட்ட மரண இருளிலே உட்கார்ந்திருக்கிறவர்கள் மீது வெளிச்சம் உதித்தது போல, காலையில் தோன்றும் அருணோதயம் போல கிறிஸ்து உனக்கு முன்பாக வருகிறார். அவருடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் நற்செய்தியாக வருகிறது. இயேசு சொன்னார், மரித்தேன், இதோ நான் சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன், மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை என் உடையவனாக நான் இருக்கிறேன். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, உன்னை விடுதலை செய்யும் அதிகாரம் உடைய ஒருவராக இயேசு இருக்கிறார். இயேசு சொன்னார் மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில், உயர வானத்திலும் தாழ பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மரணத்திலிருந்து நம்மை விடுதலை செய்யும் அதிகாரம் கிறிஸ்துவாக இருக்கிறார். ஆகவே என் அன்பு தோழர்களே, தேவனுடைய முகத்தில் உள்ள அறிவாகிய ஒளி, தேவனிடத்திலிருந்து புறப்படும் தேவ கிருபை நம்முடைய இருதயங்கள் தோன்றுவதற்காக, ஊற்றப்படுவதற்காக, பாவியாகிய மனிதர்களை நம்மை ரட்சிப்பதற்காக தேவ கிருபை பிரசன்னமாயிருக்கிறது. சில பிள்ளைகள் ஒரு 100 கணக்கில் ஒரு அறையில் கிடந்தாங்க. ஒருத்தர் வந்தார், ஓடுங்க சாப்பாடு போடுறாங்க அப்படின்னாங்க. அந்த பிள்ளைகள் அந்த சிறிய வாசல் வழியாக ஒருத்தர் மேலே விழுந்து ஒருத்தரை நசுக்கி கொண்டு பசியாக இருக்கிற அவர்கள் வெளியே சாப்பிடுவதற்காக ஓடினாங்க. இந்த அனுபவம் உங்களுக்கு கூட ஏற்பட்டிருக்கும். அன்பு தோழர்களே, பசிதாகம் உள்ளவர்களாக நீங்கள் இருக்கணும். நீதியின் மேலே பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நினைக்கும் போது எப்படி அந்த பசித்த பிள்ளைகள் ஓடினார்களோ அவ்விதமாக தேவ கிருபையாகிய ரட்சிப்பை அடைவதற்கு நீங்கள் வேகமாக வர வேண்டும். அநேக சமயத்தில் எல்லாத்தையும் வாங்குகிற மனிதன், எல்லாத்துக்கும் நேரத்தை கொடுக்கிற மனிதன் தேவனுடைய கிருபையை இழந்து விடுகிறான். இயேசு கிறிஸ்துவினிடத்திலே தேவன் காண்பிக்கிற இந்த ரட்சிப்பை இழந்து விடுகிறான். இன்றைக்கு நீங்கள் மனம் திரும்ப வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும், தேவ பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இந்த நற்செய்தியை மற்றவர்களுக்கு நீங்கள் போய் சொல்ல வேண்டும். இது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்று சொல்லி இன்றைய நிகழ்ச்சியை நான் இங்கே நிறைவு செய்கிறேன். இதனுடைய தொடரை நாளை நாம் கவனிக்கலாம். பிரார்த்தனை செய்வோம். பரலோகத்தில் வாசமாக இருக்கிற அற்புதமான தகப்பனே, நித்தியானந்தம் உள்ள தேவனுடைய கிருபை எங்கள் இருதயங்களில் பிரகாசிக்கத்தக்கதாக, நாங்கள் அனைவரும் ரட்சிக்கப்படத்தக்கதாக நீர் சித்தமுள்ளவராக இருப்பதற்காக உமக்கு தோத்திரம் ஆண்டவரே. உமது வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. கேவலம் சூரிய ஒளி தீண்டாமையை கடந்து ஒரு வீட்டுக்குள்ளே நுழைந்து பாய்வது போல எங்கள் எல்லா பாவங்களையும் நீர் தள்ளி எங்கள் மீது இரக்கம் கொண்டு எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளியை, அந்த கிருபை எங்களுக்கு அருள வேண்டும் என்று செபிக்கிறேன். கேட்ட மக்களை ஆசீர்வதியும். ஆண்டவர் இயேசுவின் நிமித்தமே ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே,
புதிய ஏற்பாட்டு தொழுகைக்கு திரும்புங்கள். இடம் YMCA வளாகம், ஹைகோர்ட் எதிரில், பிரதி ஞாயிறு காலை 11 மணி அளவில் அன்புடன் அழைக்கிறோம். Come and worship with us every Sunday at 11 AM, YMCA Hall, opposite High Court, Parish Corner. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 044255008882. செல்போன் 9385500882.